நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்ட நிலையில் பூஜை முடிந்த பிறகு ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு சிலைகள் கரைக்கப்பட்டு வருகின்றன. பூஜை முடிந்த அடுத்த நாளே கரைப்பது 3 நாட்கள் அல்லது 7 நாட்கள் என்று ஒவ்வொரு பகுதியைச் சேர்ந்தவர்களும் ஒவ்வொரு தேதியில் சிலைகளை கரைக்கின்றனர். ஊர்கூடி தேரிழுக்கும் கதையாக முதல் நாளில் கொழுக்கட்டை சுண்டலோடு படைத்துவிட்டு அடுத்த நாளில் வண்ணங்களை பூசிக்கொண்டு கொண்டாடிவிட்டு சிறப்பு பூஜை செய்து விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைக்கின்றனர். அந்த வகையில் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி முடிந்த நிலையில் நேற்றைய தினம் பல இடங்களில் சிலைகள் கரைக்கப்பட்டன. அதேபோல் தென்காசி மாவட்டம் குற்றாலம் தென்பொதிகை ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் சார்பாக விநாயகர் வழிபாட்டு குழு சார்பில் குற்றாலம் ஆட்டோ ஸ்டாண்டில் வைக்கப்பட்ட விநாயகர் சிலை குற்றாலத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. குற்றாலத்தில் திருஞான சம்பந்தர் கோவிலில் வழிபாடு நடத்திவிட்டு பின்னர் குற்றால பிரதான அருவியில் சிலை குளிப்பாட்டி கரைக்கப்பட்டது. அருவியில் நீர் விழும் இடத்தில் வைத்து சிலையை நனைய வைத்த பிறகு வழிந்தோடும் அருவி நீரில் வைத்து சிலை கரைக்கப்பட்டது. பொதுவாக விநாயகர் சதுர்த்தி அன்று வைக்கப்படும் சிலைகள் ஏரி, ஆற்றுப்படுகை, கடல் உள்ளிட்ட இடங்களில் கரைக்கப்படும் நிலையில் இங்கு வைக்கும் சிலை மட்டும் ஆண்டுதோறும் அருவியில் கரைக்கப்பட்டு வருகிறது. இதற்காக சிறப்பு அனுமதி பெற்று சிலையை அருவியில் கரைப்பதை அப்பகுதி மக்கள் வாடிக்கையாக வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது.